டக்குனு டிரான்சிஷன் அதுல சூப்பர் ஸ்டாரை காட்டுறாங்க. ஒரு 2-3 சீனு, அதுவும் அந்த கிளிம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த கிளிம்ஸ்ல பார்த்தது தான். ஆமா, சிக்கிட்டு வைப்போடைய பழைய கிளிம்ஸ் ஒன்று 100 days இதெல்லாம் விட்டாங்களா, அதுல பார்த்தது தான். எனக்கு வந்து ஃபுல் லெங்த் பாட்டு கண்டிப்பா போட முடியாது, ஆனா கொஞ்சம் வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. ஓகே. ஆனா ஏதோ சொன்னாங்க ஓஜி வெர்ஷன் ஒன்று இருக்கு, மேபி அது வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பட் என்னன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் எனக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ரஜினின்னு ஒரு ஆளு நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், சினிமா இருக்கவங்களும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு 74 வயசு ஆகுதுன்னு சொல்றாங்க. நம்மளால 74 ஏஜ்ல நிக்க முடியுமா, நடக்க முடியுமா, ஒரு டயலாக் ஒழுங்கா பேச முடியுமான்னு இருக்கும்போது ஸ்டில் அந்த ரூல் பண்ணிட்டே போறாரு இல்லையா? எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வைபு சொல்றாங்க, அந்த சின்ன ஸ்டெப் எல்லாம் சொல்றாங்க. அந்த ஸ்டெப்பை அவர் போடுறது எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியும். ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப பார்த்துட்டு இருந்தோம். அது இல்லாம இடையில கூட பார்த்திருப்பீங்க, லோகேஷ் வந்து தொங்க விட்டுலாம் நடிக்க வச்சாரு, அதனால உடம்பு சரியில்லாம போச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இந்த வயசுல ஒரு மனுஷன் வந்து நின்று ஆடி அதையும் வந்துட்டு மக்கள் விரும்புற மாதிரி பண்ணி, என்னை தாண்டி என்னன்னா நெல்சன் கூட ஒர்க் பண்றாரு, லோகி கூட ஒர்க் பண்றாரு. அதுதான் மெயினா எல்லாரும் அது எப்படி முடியும்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு.